சட்டவரைவுக்கு ஊறு விளைவிக்க வேண்டாம். நகர புதுப்பித்தல் சட்ட வரைவை எதிர்க்கும் தரப்புகளுக்கு பிரதமர் நினைவுறுத்தல். குடியேறிகளை தாயகத்துக்கு திருப்பி அனுப்பும் திட்டம் நீட்டிக்கப்படுகிறது. கடும் நடவடிக்கைகளை நீக்கவும் உத்தேசம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ரேணுகா சுகுமாரன். அரசு மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு துரோகம் இழைக்க வேண்டாம். குறிப்பாக நகர்ப்புற ஏழைகளுக்கு உதவும் அரசின் நல்லெண்ணத்துக்கு ஊறு விளைவிக்க வேண்டாம். நகர புதுப்பித்தல் சட்ட வரைவுக்கு தடை கோரி பேரணி நடத்த திட்டமிட்டிருக்கும் தரப்புகளுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த நினைவுறுத்தலை முன்வைத்தார். குவாலாலம்பூரில் ஓர் குளியல் அறையுடன் பாழடைந்த அடுக்ககங்களில் நீண்ட காலம் வசிக்கும் ஏழைகளின் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள நகர புதுப்பித்தல் சட்ட வரைவு வழிகோலும் என பிரதமர் சுட்டினார். 50-60 ஆண்டுகளாக அத்தகைய சூழலில் வாழும் பெரும் பான்மையோர் மலாய்க்காரர்கள் ஆவர். இந்தியர், சீனரும் கணிசமான அளவில் அந்த வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். அதிலிருந்து மீட்டு அவர்களின் நலன் பேணும் அரசின் முயற்சிகளை பேரணிகள் மூலம் முடக்க முடியும் தரப்பினரை பிரதமர் சாடினார். கோலாலம்பூர் உலக வாணிக மையத்தில் மரா மடானி வக்பு அறக்கொடையை தொடக்கி வைத்து டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். நாட்டிலுள்ள மலாய்க்காரர்களையும் பூமி புத்ராக்களையும் மேம்படுத்தும் திட்டங்களை வலுப்படுத்தும் முயற்சியாக வகாஃப் மரா மடானி தொடங்கப்பட்டிருக்கிறது. மலாய்க்காரர்களும் பூமி புத்ராக்களும் எழுச்சியுறவும் எதிர்காலத்தை உறுதி செய்யவும் இந்த முனைப்பு வழிகோலும் என பிரதமர் கூறினார். இதுபோன்ற அறங்கொடை அமைப்பு கடைநிலை தொடங்கி வலிமையை தோற்றுவிக்க முஸ்லிம்கள் பாரம்பரியமாக கடைபிடிக்கும் வழமை. மானமுள்ள சமூகமாக மலாய்க்காரர்கள் இந்நாட்டில் வாழ அது உதவும். ஒற்றுமையே பலம் என்பதையும் அது மெய்ப்பிக்கும் என டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மாராவின் 59ஆம் ஆண்டு நாளை ஒட்டி வகாஃப் மரா மடானி அறிமுகம் கண்டது. மலாய்க்காரர்கள் பூமி புத்ராக்களின் நல்வாழ்வையும் சமூக பொருளாதாரத்தையும் உறுதி செய்யும் ஊக்குவிக்கும் கருவியாக அது விளங்கும். 10 கோடி ரிங்கெட் தொடக்க மானியத்துடன் அந்த அறங்கொடை அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் துறையில் மாணாக்கரின் ஆர்வத்தை மேம்படுத்த வேண்டும். எல்லா பள்ளிகளும் அதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டார். ஸ்டெம் பாடங்களில் பூமிபுத்ரா மாணாக்கர் பங்கேற்பு குறைந்து வருகிறது. எனவே அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். மாரா அறிவியல் இளநிலை கல்லூரி MRSM, அறிவியல் இடைநிலை பள்ளிகள், முழு உறைவிட பள்ளிகள், சமய இடைநிலை பள்ளிகள் ஆகியவற்றில் ஸ்டெம் பாடங்களில் மாணாக்கருக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் இவ்வாண்டிலேயே தொடங்கப்பட வேண்டும் என அவர் பணித்தார். மேற்கட்ட பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கையில் 70 விழுக்காடு ஸ்டெம் துறையை சார்ந்தே இருக்க வேண்டும் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். அனைத்துலக விவகாரம், வியூக பங்காளித்துவ மேம்பாடு, வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஆசியான் பொறுப்பை சீராக செயல்படுத்த மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளது. பன்முகத்தன்மை சுணக்கம் காண்பது, அனைத்துலக உறவுகளில் அவநம்பிக்கை ஏற்படுவதும் புதிய நடைமுறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தினார். ஆசியான் வட்டார நாடுகளிடையே அமைதியை நிலைநிறுத்த கூட்டு முனைப்புகள் அவசியம். 2025 ஆசியான் தலைமை வகிக்கும் நாடாக மலேசியா ஏசியன் +3 கிழக்காசிய உச்சநிலை கூட்டம் போன்ற வட்டார உரையாடல் தளத்தை மீண்டும் மீட்சியுறச் செய்ய தொடர்ந்து முனையும். அதன் வழி வல்லரசுகளுக்கு இடையிலான வியூக கலந்துரையாடல்கள் நடைபெறும் என டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். அமைதியையும் நிலைத்தன்மையையும் நிலைப்படுத்த முழுமையாக அணுகுமுறைகளை மலேசியா கையாள்வதாக அவர் கூறினார். ப்ராஜெக்ட் சிண்டிகேட் இணையதள பதிவில் டத்துஸ்ரீ அன்வார் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். கள்ள குடியேறிகளை தாயகத்துக்கு திருப்பி அனுப்பும் திட்டம் நீட்டிக்கப்படும். இம்மாத இறுதியில் அது நிறைவடையும் நிலையில் அதன் கெடுவை நீட்டிக்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்யான் இஸ்மாயில் தெரிவித்தார்.
கள்ள குடியேறிகள் மேல் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு தண்டம் விதிக்கும் நடைமுறையை செயல்படுத்த சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திடமிருந்து ஒப்புதல் பெற உள்துறை அமைச்சு முயல்கிறது. அது மாந்தநேயமிக்க நடைமுறையாக அமையும். நோன்பு பெருநாளை கொண்டாட அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப அது வழிகோலும் என அமைச்சர் கருத்துரைத்தார். மார்ச் 31ஆம் நாளோடு குடியேறிகளை திருப்பி அனுப்பும் திட்டம் முற்று பெறும் நிலையில் அதன் கெடுவை நீட்டிக்க முடிவெடுக்கப்பட்டது. கம்போங் பெருமாத்தாங் தாக்டிக் பள்ளிவாசலில் நோன்பு மாத சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோனை ஊடகத்தார் சந்தித்தனர். பேராக் ஆற்றிலிருந்து சுத்திகரிக்கப்படாத நீரை பெறுவதற்கான ஆயத்த பணிகளையும் முன்னேற்பாடுகளையும் பினாங்கு அரசு மேற்கொண்டுள்ளது. மாநில அரசும் பினாங்கு நீர் பகிர்மான கழகமும் அதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருப்பதாக முதலமைச்சர் சாவ் கொன்யோ தெரிவித்தார். பேராக் ஆற்று நீரை புக்கெட் மேரா அணைக்கட்டுக்கு கொண்டு வந்து அதனை பினாங்குக்கு வழங்கும் இந்த திட்டம் 14 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தது. அந்த திட்டம் இப்போது இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று கூறியிருப்பதை பினாங்கு அரசு வரவேற்பதாக முதலமைச்சர் கூறினார். இந்த பெருந்திட்டம் பினாங்கு மட்டுமன்றி வட மலேசியாவின் 3 மாநிலங்களுக்கு பயனளிக்கும். குறிப்பாக தென் சிபராங்பராய் மாவட்ட மக்கள் அதிக பலனடைவர் என சாவ் கோடி காட்டினார். மலேசிய இந்தியர் திறன் முன்னெடுப்பு மிசி ஆக்ககர உருமாற்ற திட்டமாக விளங்குகிறது. திறன் இடைவெளியை குறைத்து சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்த அது துணை நிற்பதாக கோலாலம்பூர் ஸ்லாங்கோர் இந்திய வர்த்தக சம்மேளன தொழிற்கழக தலைவர் நிவாஸ் ராகவன் தெரிவித்தார். மலேசிய இந்தியர்களின் பொருளாதாரத்தையும் நிபுணத்துவத்தையும் மிசி வழி மேம்படுத்த தொடர்ந்து முயலும் மதானி அரசுக்கு மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்முக்கு நிவாஸ் பாராட்டு தெரிவித்தார். நம்பிக்கையின் அடையாளமாக இந்த உருமாற்ற திட்டம் அமைகிறது. திறன் துறைசார் அறிவு உள்ளோரை பட்டை தீட்டி சமூக பொருளாதார தடைகளை தகர்த்தெறிய இந்த திட்டம் பேருதவி புரியும். ஒளிமயமான எதிர்காலத்துக்கும் இது வழிகோலும். குறைவான கல்வி வாய்ப்பு, போதிய திறன் பயிற்சியின்மை, வேலை வாய்ப்பின்மை முதலிய சிக்கல்களை பன்னெடுங்காலமாக மலேசிய இந்தியர்களில் ஒரு பகுதியினர் எதிர்நோக்குவதை அவர் சுட்டினார். தொழில்துறை தேவைக்கேற்ப அவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலை வாய்ப்பை அதிகரித்து சுய திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் மிசி பாதை வகுக்கும் என நிவாஸ் கோடி காட்டினார். தெலுக் இந்தான் சங்கட் ஜோங் சாலை 8வது மைலில் நேர்ந்த விபத்தில் நேபாள குடிமகன் ஒருவர் பலியானார். அதனைத் தொடர்ந்து அங்கே கலவரத்தை தூண்ட முயன்ற 13 நேபாள நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். தொழிற்சாலை ஊழியர்கள் சுமார் 1000 பேர் நிகழ்விடத்தில் கூடியதும் அதனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. அந்த விபத்து குறித்து அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதாக ஹீலேட் பேராக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி டாக்டர் பக்ரி ஜைனில் அபிடின் தெரிவித்தார். அதிகாலை 2 மணிக்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். அந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் 147 கீழ் விசாரிக்கப்படுவதாக ஏசிபி டாக்டர் பக்ரி தெரிவித்தார். ஜொகூரில் வீடு புகுந்து திருடியதாக ஐயுறப்படும் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். சிம்பாங் ருங்காம், காம்போங் காஜா க்ளுவாங் மற்றும் தங்கா மாவட்ட சுற்று வட்டாரத்தில் நடத்தப்பட்ட ஓப்ஸ் பிந்து சோதனையில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் 26 முதல் 46 வயதுக்கு உட்பட்டவர்கள் என க்ளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பாரின் மொஹமட் நோ தெரிவித்தார். மேலும் 7 மடிக்கணினிகளும் ஓர் ஒளிவீச்சு கருவியும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஐயத்துக்குரிய ஆடவர்கள் 7 குற்றவியல் மற்றும் போதைப் பொருள் வழக்குகள் தொடர்பான கடந்த கால பதிவுகள் இருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. நம்முள் எத்தனை பேர் முறையாக கண்களை பாதுகாக்கிறோம்? கண்கள் இயற்கை நமக்கு அளித்துள்ள அற்புத கேமரா. அதிநவீன உலகில் நம் கண்களுக்கு பல விஷயங்கள் விருந்தாய் அமையும் அதேவேளை பல நம் கண்களுக்கு எதிரியாய் மாறி போய்விடுகின்றன. பார்வையை பாதுகாக்க நீலாயில் இலவச கண் பரிசோதனை இன்று நடத்தப்பட்டது.
மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் வணிகத்துறையில் பயிலும் 5 மாணவர்கள் ஐ டு ஐ என்ற நிகழ்ச்சியை இன்று நடத்தினர். நீலாயில் உள்ள ஹனீசா ஒப்டோமெட்ரி நிறுவனமும் அவர்களுடன் கைகோர்த்தது. மக்களிடையே கண் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க இந்த திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் இந்த திட்டத்தில் B40 சார்ந்த 10 மூத்த குடிமக்களுக்கு இலவச கண் பரிசோதனையும் கண்ணாடியையும் வழங்கப்பட்டன. கண்கள் மூளையுடன் தொடர்பு கொண்டுள்ளதால் கண்களில் ஏற்படும் அழுத்தம் நம் மொத்த உணர்வையும் பாதிக்கும். ஐ டு ஐ திட்டம் கண் பராமரிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. சமுதாய முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம். அதனை கருத்தில் கொண்டு சமூக பொருளாதாரத்தை உந்தச் செய்யும் சுஜாதி மடானி திட்டத்தை வகுத்து செயலாக்கி வருகிறது மடானி அரசு. முதற்கட்டமாக செயலாக்கப்பட்ட சுஜாதி மடானி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை கொண்டு நெகிழிக்கலனில் மீன் வளர்த்து பொருளீட்டி வருகிறார் ரவாங் பத்து அராங்கைச் சேர்ந்த தேவசீலன் அந்தோணிசாமி. ஃபெடரல் கவர்மெண்ட் மூலிமா நம்ம கிடச்சதுனால 50,000 எங்கிட்ட வந்து புறத்துக்காக நம்மளுக்கு கொடுத்தாங்க. இந்த மீன் வளர்க்குறது திட்டத்துக்கு 1 மாதம் பிடிச்சி இதெல்லாம் செட்டப் பண்ணி நம்ம நார்மல் ரன்னிங் இது பண்ணுறதுக்கு வந்து 1 மாதம் பிடிச்சிச்சு. வந்து ஃபண்ட் தான் கொடுத்தாங்க. நம்மளுக்கு ஃபண்ட் கொடுத்தா மீன் வந்து நம்ம வந்து பிரிக்கானன் மூலிமா நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு மீன் இவ்வளோன்னு சொல்லி நம்ம வாங்கி நம்ம இது பண்ணோம். நம்ம 8 டேங்கில் விட்டுறதுனால ஒரு 2000 மீன் நம்ம வந்து இங்கே வளர்க்கணும். நெகிழி கொள்கலனில் மீன் வளர்க்கும் அணுகுமுறையின் வழி குறுகிய காலத்தில் ஒருவரால் பொருளீட்ட முடியும். சிம்பிளாக சொன்னால் எக்வேரியம், நம்ம வீட்டு எக்வேரியம் எப்படி நம்ம வந்து தண்ணி ஃபில்டர் பண்ணி திரும்பி அதே தண்ணி வந்து அது எக்வேரியம் போகுது, அதே தான் இது வந்து பெரிய டேங்கில் நம்ம செய்கிறோம். 400 கேலனில் வந்து ஒரு டேங்கில் வந்து 150 மீன் நாங்கள் விட்டுருக்கோம். இந்த டேங்க்லேருந்து இங்கே பார்த்தீங்களா, இந்த டேங்க் வந்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பக்கத்தில் வந்து பயோ வருது. பயோ வந்து என்னத்துக்குன்னா வந்து அந்த கூமான்லாம் இது பண்ணுது, கொண்டுட்டு பக்கத்தில் இன்னொரு ஃபில்டருக்கு வந்து தண்ணி அந்த பிஹெச் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நார்மல் தண்ணிக்கு திரும்பி வருது. அப்போ அந்த மீனுக்கு வந்து கரெக்டான வந்து சுத்தமான தண்ணியும் கிடைக்கும், ஆக்சிஜனும் கரெக்டாக வந்து சேரும். இந்த பிஸ்னஸ் வந்து 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ 6 மாதத்துக்கு நீங்கள் இந்த மீனை வளர்த்து நீங்கள் விற்றீங்களா அது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்த 6 மாதத்துக்கு வரைக்கும் குறுகிய காலத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து சீக்கிரம் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் உங்கள் உழைப்பு கொஞ்சம் கூடும். மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கும் அதே வேளையில் வறுமையின் பிடியிலிருந்து அவர்களை மீட்கும் இலக்கில் அரசாங்கம் இவ்வாறான முனைப்புகளை நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறது. அமெரிக்க நிர்வாகத்தின் தற்காலிக செலவுகளுக்கான சட்ட வரைவை அந்நாட்டு மேலவை அங்கீகரித்தது. அரசு நிறுவனங்கள் பல முடக்கம் காண்பதை தவிர்க்க அந்த சட்ட வரைவு அங்கீகரிக்கப்பட்டது. கூட்டரசு நிர்வாகத்தின் ஆள்பலத்தை குறைக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முயற்சிக்கு எதிராக கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. அதனை முன்னிட்டு தொடர்ந்த கடும் விவாதத்தில் ஜனநாயக கட்சி தரப்பினர் தோல்வியடைய நேரிட்டது. ஆனாலும் பின்னர் அந்த சட்ட வரைவு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. பல நாட்கள் விவாதத்திற்கு பிறகு அமெரிக்க மேலவை தலைவர் சக் ஷூமர் அந்த மசோதாவை தொடர அனுமதிக்க வாக்களிப்பதாக அறிவித்தார். தற்காலிக செலவுகளுக்கான சட்ட வரைவில் உடன்பாடு இல்லாத போதிலும் அதற்கு வாக்களிப்பதாக அவர் கூறினார். அரசு நிறுவனங்கள் முடங்கப்படுவதால் கூட்டரசு நிர்வாகம் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளும் என ஷமர் சுட்டினார். அதிபர் ட்ரம்பும் அவரின் ஆலோசகர் எலான் மஸ்கும் அரசின் செலவினத்தை குறைக்க எடுக்கும் அவசர முடிவுகள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்தார். மேலவை உறுப்பினர்கள் 54 பேர் அந்த சட்ட வரைவுக்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதனை சட்டமாக செயலாக்க ட்ரம்பின் கையெழுத்தை பெற அனுப்பப்பட்டுள்ளது. கனடாவின் 24ஆம் பிரதமராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் மார்க் கார்னி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இணைந்து பணியாற்ற ஆயத்தமாக இருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார். கனடிய பொருளாதாரத்துக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வரிகளை விதிக்க இருப்பதாக முன்னதாக ட்ரம்ப் கூறியிருந்தார்.
10 ஆண்டுகளாக பதவி வகித்த ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக கடந்த ஜனவரியில் தெரிவித்தார். அவர் பதவி விலகியதை தொடர்ந்து கனடிய மத்திய பொருளக உயர் அதிகாரியான 59 வயது கானே பிரதமர் பதவியேற்றார். ட்ரம்புடன் அணுக்கமான உறவை நீட்டிக்க இயலாத ஜஸ்டின் ட்ரூடோவை வென்று கானே அந்த பொறுப்பை கைப்பற்றினார். தனது நிர்வாகம் மாறுபட்ட அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்றும் அவர் கூறினார். ட்ரூடோ தலைமையில் இயங்கிய அமைச்சுகளை பாதியாக குறைத்து 24 அமைச்சர்களுடன் தனது நிர்வாகத்தின் அமைச்சரவையை கார்னே மறுசீரமைத்துள்ளார். லிபரல் கட்சியைச் சேர்ந்த அவருக்கு 86 விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவித்தனர். பாகிஸ்தானில் ரயில் கடத்தப்பட்டதில் மொத்தம் 31 பேரை கிளர்ச்சிக்காரர்கள் கொன்றது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வைரி நாடுகளான இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் அதனை கடத்த பயங்கரவாதிகளை ஏவியிருக்கக்கூடும் எனும் தொடர் குற்றச்சாட்டை அந்த இஸ்லாமிய குடியரசு ராணுவம் முன்வைக்கிறது. பாகிஸ்தானின் தென்மேற்கு மலைப்பகுதியில் பயணத்தில் இருந்த ஜஃபார் விரைவு ரயிலை பாலோச் பிரிவினைவாத விடுதலை படை கடந்த செவ்வாய்க்கிழமை கடத்தியது. தண்டவாளத்துக்கு வெடி வைத்ததுடன் அந்த தொடர் வண்டியில் இருந்தோரையும் அது பிணை பிடித்தது. அந்த வன் செயலின் நிழலில் இந்தியா இருக்கலாம் என அந்த தெற்காசிய ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் அமர் ஷரீப் சௌத்ரி ஐயுறுகிறார். இஸ்லாமாபாத்தை கலவரக்காடு ஆக்க புதுடெல்லியும் காபூலும் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி, தளவாடங்கள், பயிற்சிகள் ஆகியவற்றை வழங்குவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றனர். பாகிஸ்தானின் அந்த குற்றச்சாட்டுகளை இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் மறுத்தன. தென்கொரிய அதிபர் யூன் சுக்யோலின் பிடியாணையை நீதிமன்றம் ரத்து செய்ததால் மக்கள் ஆர்த்தெழுந்தனர். சியோலிலும் உய்வாங்கிலும் அணி திரண்டு ஆர்ப்பரிக்கும் மக்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். யூன் சுக்யோலின் பிடியாணையை நீதிமன்றம் நேற்று ரத்து செய்தது. அதனை ஆதரித்தும் எதிர்த்தும் மக்கள் ஆங்காங்கே அணி திரள்கின்றனர். தலைநகர் சியோலில் உள்ள யூனின் இல்லத்திலும் உய்வாங் தடுப்பு மையத்திலும் அவரின் ஆதரவாளர்கள் திரண்டுள்ளனர். அவரை கைது செய்ய வலியுறுத்தும் அவரின் எதிர்ப்பாளர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் குதித்துள்ளனர். குறுகிய கால இராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதற்காக யூன் வழக்கை சந்தித்துள்ளார். எல் சல்வடாரில் சுமார் 1.5 டன் எடை கொண்ட கொக்கைனை கப்பல் வழி கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. $3,75,00,000 மதிப்பிலான போதைப் பொருளை எல் சல்வடார் கடற்படையினர் பறிமுதல் செய்ததாக தற்காப்பு அமைச்சர் ரெனே மொரினோ மொன்ட்ரோய் தெரிவித்தார். இம்மாதம் 4ஆம் நாள் அந்த கப்பல் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. தென்மேற்கு பொக்கானா எல் கோடன்சிலோவில் இருந்து ஏறத்தாழ 600 கடல் மைல் தொலைவில் அது பறிமுதல் செய்யப்பட்டதை ரேனே உறுதி செய்தார். கடத்தலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 3 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் போன்ற கடல் வழி குற்றச் செயல்களை ஒடுக்க தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள செயலாக்க தரப்பு தீர்மானித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் தொடங்கி இதுவரை 25.9 டன் கொக்கைன் போதைப் பொருள்களை செயலாக்க தரப்பு பறிமுதல் செய்துள்ளது. அதன் மொத்த மதிப்பு $64,77,00,000 எட்டும் என ரெனே குறிப்பிட்டார். 9 மாத காத்திருப்புக்கு விடை கிடைத்தது. அமெரிக்க விண்வெளி வீரர்கள் பஷ் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் மீண்டும் பூமிக்கு திரும்ப ஏதுவாக நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் அனைத்துலக விண்வெளி நிலையத்துக்கு புதிய வீரர்களை நேற்று அனுப்பின. ஃபால்கன் 9 ராக்கெட்டில் ஏற்பட்ட கோளாறால் 2 நாட்களாக சுணக்கம் கண்ட பயணம் நேற்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. பஷ் வில்மோரையும் சுனிதா வில்லியம்ஸையும் மீட்டு வர 4 புதிய விண்வெளி வீரர்களை கொண்ட விண்கலத்தை ஏந்திச் செல்லும் ஃபால்கன் 9 ராக்கெட் நேற்று புளோரிடாவில் உள்ள கெனடி ஏவுதளத்தில் இருந்து உள்ளூர் நேரப்படி மாலை 7:03 மணிக்கு பாய்ச்சப்பட்டது. ஸ்டார்லைனர் விண்கலம் செயலிழந்ததால் அமெரிக்க விண்வெளி வீரர்களான பச்சும் சுனிதாவும் அனைத்துலக விண்வெளி மையத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். இன்றிரவு புதிய விண்வெளி வீரர்கள் அங்கு சென்றடைந்தவுடன் அவர்கள் இருவரையும் மார்ச் 19ஆம் தேதி மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்படுவர் என அட்டவணையிடப்பட்டுள்ளது.
இந்தியா முழுக்க வண்ண பெருவிழாவான ஹோலியை கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடினர். வண்ண மாவை ஒருவர் மேல் மற்றவர் வீசுவது, இசை முழங்க ஆடியும் பாடியும் இனிப்புகள் பகிர்ந்தும் அந்த பாரத பண்பாட்டு பண்டிகையில் மக்கள் திளைத்தனர். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது. வெண்ணிற ஆடையில் தோன்றிய மக்கள் ஒருவர் மேல் மற்றொருவர் வண்ணப்பொடி வீசி கழித்தனர். கூரைகளிலும் மொட்டை மாடிகளிலும் வண்ண நீர் நிரப்பப்பட்ட பலூன்களை வழிப்போக்கர் மேல் எரிந்து மகிழ்ந்தனர் சிறார். பொது இடங்களில் தண்ணீர் துப்பாக்கி ஏந்தி இளைஞர்கள் மக்களை துரத்தி அவர்கள் மீது வண்ண நீர் பாய்ச்சினர். பலர் இசை கேட்ப ஆடி பாடி இன்புற்றனர். கண்ணன் ராதையின் தெய்வீக காதலை கொண்டாடும் வண்ணம் இந்த வண்ண திருவிழா பாரதத்திலே ஒவ்வொரு ஆண்டும் களை கட்டுகிறது. கொண்ட குறிக்கோளில் உறுதி, அடியெடுத்து வைப்பதில் நிதானம், எதிர்ப்படும் சவால்களை சமாளிப்பதில் சூர். ரமேஷ் ராமசாமி. ஜோஹர் கிலாங் பத்தாவில் பள்ளி மாணவிகள் காற்பந்து அணியை வெற்றிகரமாக வழிநடத்துகிறார் அந்த மண்ணின் மைந்தன். FC காற்பந்து அணியின் முன்னாள் வீரருமான அவர் மகளிர் அணியை நிறுவி பல வெற்றிகளை குவித்து வருகிறார். காற்பந்து பயிற்றுனருக்கான தேர்வுகளை முறையாக கடந்திருக்கும் அவர் அந்த அணியை 2023 செப்டம்பர் 23 தோற்றுவித்தார். தொடக்கத்தில் தங்கள் மகள்களை அனுப்ப பலர் தயக்கம் காட்டினார்கள். ஆனால் அவர் கொண்ட கொள்கையில் தீர்க்கமாக இருந்த 33 வயது ரமேஷ் மனம் தளரவில்லை. நம்மள பாய்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெண்கள் பிள்ளைங்க நம்ம ட்ரைனிங் பண்ணுறப்ப உங்களுக்கு தொட முடியாது, காலை மட்டும் தான் வச்சு நம்ம பந்து எப்படி ஏற்றுறதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். பிள்ளைங்க சில சமயத்தில் வந்து செய்வாங்க, மறந்துடுவாங்க, ரொம்ப மறதி இருந்துச்சு. அப்புறம் ட்ரைனிங் கொடுக்க கரெக்டாக அப்படி கொண்டு வந்தோம். 9 மாதம் பிடிச்சிது. ஒரு பிளேயரோட அவங்களோட ஒரு டாபிக் பால் கண்ட்ரோல், பாஸ் பால் செய்யறதுக்கு வந்து 9 மாதம் கூட பிடிச்சிது. அப்பயும் நான் டைம் எடுத்து ஒன்றா டைமை ஒதுக்கி சொல்லிக் கொடுத்து அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ரமேஷின் வழிகாட்டலில் இயங்கும் MR நியூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 30க்கும் மேற்பட்ட வீர முத்துக்கள் ஒளிர்கின்றன. அவர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி கனிகளை பறித்தனர். தொடர்ந்து 3 வருஷமா பெஸ்ட் பிளேயரோ டாப் ஸ்கோரரோ எடுத்திருக்கேன். 2023 5 கோலு, 2024 7 கோலு, 2024 சாலா கப்ல 9 கோலும் எடுத்திருக்கேன். நாங்க இன்னும் நிறைய விடாமுயற்சி விடாம நிறைய இடத்துக்குலாம் போய் விளையாடணும். நாங்க வந்து இங்க தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து கோச் ரமேஷ் வந்து எங்களை வந்து ஏடி வனிதா ஜோஹர் கூட சேர்த்தாங்க. அப்புறம் அவங்க மூலியமா வந்து நாங்க சபா வெளியெல்லாம் போய் நாங்க நிறைய டோர்னமெண்ட் வச்சு எங்களுக்கு சீஜன்லாம் கிடைச்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மீட் உலக அரங்கில் நாட்டின் பெயர் மீண்டும் ஓங்கி ஒலித்தது. அந்த பாராட்டுக்குரிய வெற்றியை ஈட்டியவர் தேசிய தடகள வீரர் ஜோனா சங்ரிகான். ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்து திடலில் இன்று காலை நடைபெற்ற ஆடவருக்கான குண்டெறியும் போட்டியில் அவர் தங்கத்தை கைப்பற்றினார். ஜோனா வீசிய குண்டு 17.11 மீட்டருக்கு அப்பால் விழுந்தது. இருப்பினும் இந்த சாதனை ஆரம்ப இலக்கான 18 மீட்டரை காட்டிலும் குறைவே. நேற்று நடைபெற்ற போட்டியில் தேசிய குண்டெறியும் வீரர் இர்ஃபான் ஷம்சுடின் 60.00 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். மார்ச் 13ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டி நாளை முடிவை எட்ட உள்ளது. அகில இங்கிலாந்து பூப்பந்து போட்டி அதன் காலிறுதி சுற்று முடிவுகள் தேசிய மகளிர் அணிக்கு சாதகமாக முடியவில்லை. இருப்பினும் அவர்களின் சிறந்த ஆட்டம் மனநிறைவை அளித்துள்ளதாக மலேசிய பூப்பந்து பயிற்சி கழக பயிற்றுனர் ரெக்ஸி மைனாக்கி தெரிவித்தார். இரண்டாம் சுற்றில் பெர்லித்தான் காயமடைந்த போதிலும் நேற்றிரவு நடைபெற்ற காலிறுதி சுற்றில் தீனாவுடன் முழு ஈடுபாட்டுடன் விளையாடியதை அவர் பாராட்டினார். இந்தோனேசியாவின் அப்ரியானி ரஹாயு சித்திஃபடியா சில்வா ரமாடாந்தி இணையருடனான ஆட்டத்தின் இரண்டாம் சுற்றில் பெர்லிக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. இருப்பினும் மன உறுதியுடன் சிறந்த ஆட்டபாணியை அவர் வெளிப்படுத்த முனைந்தார். உலகின் 5ஆம் நிலையிலான தேசிய மகளிர் இணையர் நேற்று ஜப்பானின் சிஹாரு ஷிடா நமி மட்சுயாமா இணையிடம் 17-21, 19-21 எனும் புள்ளிகளில் மலேசிய அணி வெற்றியை பறிகொடுத்தது. இந்த மாபெரும் போட்டியில் 5 முறை விளையாடிய தேசிய மகளிர் இணை காலிறுதியில் வெளியேறுவது இது 4வது முறையாகும்.
சவுதி ப்ரோ லீக் கால்பந்தாட்டம். அல் நசர் அணி 3-1 என தனது சொந்த அரங்கில் அல் கோலோட்டை வீழ்த்தியது. இந்த பருவத்தின் வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றும் போராட்டத்தை அது மேலும் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆட்டம் தொடங்கிய 4வது நிமிடத்தில் உச்ச நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அல் நசர் அணிக்கான முதல் கோலை புகுத்தினார். அந்த போர்த்துகீசியர் புகுத்திய 928வது கோல் அதுவாகும். ஆட்டம் சூடுபிடிக்கும் தருவாயில் 26ஆம் நிமிடத்தில் லிவர்பூலின் முன்னாள் நட்சத்திரமான சேடியோ மேன் 2ஆம் கோலை புகுத்தினார். அந்த கோல் புகுத்திய அடுத்த 15வது நிமிடத்தில் அல் நசர் அணிக்கான 3வது கோலை டுரான் பெற்று தந்தார். ஆட்டத்தின் 2ஆம் பாதியில் அல் கோலோட் அணிக்கான முதல் கோலை 72வது நிமிடத்தில் ஜாக்சன் முலேக்கா புகுத்தினார். அல் நசர் அணி தற்போது 51 புள்ளிகளுடன் 3ஆம் நிலையிலும், அல் ஹிலால் அணி 54 புள்ளிகளுடன் 2ஆம் நிலையிலும் உள்ளன. Sejak tahun 2020 sehingga 27 Januari 2025, lebih 25,000 kandungan yang didapati merupakan berita palsu telah diturunkan. Daripada cara-cara yang sedia ada, kini anda mempunyai satu lagi cara untuk mengesahkan sama ada sesuatu kandungan itu berita palsu ataupun tidak. AIFA. Dan untuk anda mengesahkan maklumat sama ada ia benar ataupun berita palsu, anda boleh lawat laman sesawang sebenarnya.my atau masukkan melalui WhatsApp nombor seperti yang tertera di skrin. Senang kan? Anda boleh juga download melalui QR code ini. Kecemasan, boleh saya bantu? Hello, there's been a motorcycle accident here. Maybe an elephant ran it over. Sir, there is fire accident at the address number 5 Jalan Tembikar Shah Alam. PGO from FRT Shah Alam, there was no fire accident here, over. MERS 999. Use it wisely. குரல் தெரிந்து தெளிதல். தம்மை அறியாதார் தாம் அறிவோம் என்பதேன் செம்மையே லீசென்றிரம். தன்னைத்தானே அறியாதவர்கள் ஈசனாகிய சிவத்தின் திறத்தை அறிவோம் என்று சொல்லுதல் கூடாது என இறைநெறி இயம்புகிறார் அவ்வை பெருமாட்டி. நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.